ஹே தேர் வெல்கம் பேக் படி. இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் வியூனா என்ன, ஒரு லிஸ்ட் வியூ எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அதோட ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம் வித் சம் யூஸ் கேசஸ். ஓகேவா? ஃபைன். நான் ஸ்டார்டிங் வித் வாட் இஸ் லிஸ்ட் வியூ. லிஸ்ட் வியூனா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? டேப் கிளிக் பண்ணி தானே ஆக்சஸ் பண்ணுவோம் அந்த ஆப்ஜெக்டில் இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம். நீங்கள் அந்த டேப் கிளிக் பண்ணோடனே இந்த லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் ஒரு வியூவில் தெரியுதுல்ல, அதை தான் வந்து நம்ம லிஸ்ட் வியூன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். அண்ட் இங்கே இருக்கிற பட்டன்ஸை எல்லாமே வந்து நம்ம லிஸ்ட் வியூ பட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த லிஸ்ட் வியூ பட்டனை ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான், இந்த நியூ பட்டன் கிளிக் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவோம் அண்டர் த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட். அண்ட் இந்த இம்போர்ட் பட்டன் எதுக்குன்னா, லெட்ஸே உங்ககிட்ட ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எக்ஸல் ஷீட்டில் வச்சுருக்கீங்க. அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸில் இம்போர்ட் பண்ணோன்னா வி வில் பி யூஸிங் திஸ் பட்டன். அண்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணனா உங்களுக்கு டேட்டா இம்போர்ட் விசார்டுன்னு சொல்லிட்டு ஒரு விசார்டு ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நான் இதை பற்றி இன் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் திஸ் இன் த அப்கமிங் வீடியோஸ். ஓகேவா? நவ் சேஞ்ச் ஓனர். நீங்கள் ஒவ்வொரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணும் போதும் உங்களுக்கு ஒரு ஓனர் அசைன் ஆகும். தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணதுனால ஓனர் வந்து நீங்களாக தான் இருப்பீங்க. இப்போ லெட்ஸே நான் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸுக்கு அட் அ டைம் வந்து ஓனர் சேஞ்ச் பண்ணோன்னா, நான் இங்கே வந்து மல்டிபிள் ரெக்கார்ட் செலக்ட் பண்ணி ஐ கேன் சேஞ்ச் தி ஓனர் அட் அ டைம். இதுதான் வந்து இந்த பட்டனுடைய யூஸ் கேஸ். அண்ட் ரிமெம்பர், நீங்கள் மேக்ஸிமம் 200 ரெக்கார்ட்ஸ் தான் வந்து அட் அ டைம் செலக்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லிமிடேஷன். ஃபைன். நவ் கம்மிங் டு பிரிண்டபிள் வியூ, ஆஸ் நேம் டினோட்ஸ், நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணோடனே இந்த லிஸ்ட் வியூவில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் செலக்ட் தி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விச் இஸ் கெட்டிங் டிஸ்பிளேட் அண்ட் யூ கேன் பிரிண்ட் திஸ் பேஜ். ஓகேவா? இப்போ பிரிண்ட் திஸ் பேஜ் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் பிரிண்ட் இட் அவுட். நவ் கம்மிங் டு லாஸ்ட் பட்டன், அசைன் லேபிள். அண்ட் அகெயின் லேபிள் வந்து ஒரு செப்பரேட் கான்செப்ட். நம்ம எப்படி ஓனர் வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸுக்கு அட் அ டைம் சேஞ்ச் பண்ண முடியுமோ, அதே மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக் லேபிளை வந்து அட் அ டைம் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸுக்கு அசைன் பண்ண முடியும். அதோட யூஸ் கேஸ் தான் வந்து இந்த அசைன் லேபிள் என்ற ஒரு பட்டன். ஓகேவா? ஃபைன். இதெல்லாம் தான் லிஸ்ட் வியூ பட்டன்ஸ். நவ் கம்மிங் டு ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த லிஸ்ட் வியூ. இதுதான் வந்து சர்ச் பார் விச் இஸ் யூஸ் டு சர்ச் அ ரெக்கார்ட் அண்டர் தி ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் வியூ. ஓகேவா? லெட்ஸே நான் வந்து சிஏன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். And you can see it will be filtering out the records where it contains the CA in it. ஓகேவா? அண்ட் ஒரு லிமிடேஷன் என்னன்னா, சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2000 ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் சர்ச் பண்ணும். அண்ட் பியாண்ட் தட் இட் ஒன்ட் பி சர்ச்சிங். ஃபைன். இப்போ இந்த கியர் ஐக்கான் தெரியுது இல்லையா, லிஸ்ட் வியூ கண்ட்ரோல்ஸ்ன்ட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே. ஃபர்ஸ்ட் நியூ. இந்த நியூ பட்டன் வந்து ஒரு லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறதுக்கு, அண்ட் இந்த நியூ பட்டன் தான் வந்து ஒரு நியூ ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு நியூ லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணேன்னா நியூன்னு கிளிக் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸே நான் ஏ பாசிட்டிவ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் வியூவில் போடணும்னு நினைக்கிறேன். ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் வித் அ நேம் ஏ பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேட்குது, இந்த லிஸ்ட் வியூ வந்து உங்களுக்கு மட்டும் தெரியணுமா, இல்லை எல்லா யூசராலையும் பார்க்க முடியுமா, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் யூசருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களான்ட்டு கேட்குது. நான் இப்போதைக்கு எல்லா யூசராலையும் பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது லிஸ்ட் வியூ கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் யூ கேன் see the already existing list of list views by clicking on it. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண லிஸ்ட் வியூ வந்துருச்சு. அண்ட் முன்னாடி ஆல்ரெடி இருந்த ஆல் அண்ட் ரீசென்ட்லி வியூ லிஸ்ட் வியூடும் இங்கே தான் இருக்குது. ஃபைன். இப்போ ஒரு புது லிஸ்ட் வியூ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். நவ் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் தி ரிமைனிங் ஆப்ஷன்ஸ். க்ளோன். க்ளோனோட ஆக்சுவல் யூசேஜ் வந்து இதே வீடியோவில் லேட்டர் ஆன் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். நான் கம்மிங் டு நெக்ஸ்ட் பட்டன், ரீநேம். ஆஸ் நேம் டினோட்ஸ், நீங்கள் ஒரு லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட நேம் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ரிமெம்பர், யூ கான்ட் மாடிஃபை தி ஏபிஐ நேம் ஆஃப் தி லிஸ்ட் வியூ. உங்களால் லேபிள் மட்டும்தான் மாடிஃபை பண்ண முடியும். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் செட்டிங். நீங்கள் லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறப்ப இந்த லிஸ்ட் வியூ உங்களுக்கு மட்டும் தெரியணுமா, எல்லாருக்கும் தெரியணுமா, இல்லை செட் ஆஃப் யூசருக்கு தெரியணுமான்னு கேட்டுச்சு இல்லையா? நீங்கள் அது மாற்றணுனாலும் வந்து நீங்கள் அப்புறமா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெட்ஸே நீங்கள் இதை வச்சு கிரியேட் பண்ணிட்டீங்க, அப்புறமா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணனாலும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபீல்ட்ஸ் டு டிஸ்பிளே. இப்போ இந்த டேபிளில் தெரிகிற காலம்ஸ்லாம் வந்து மாற்றணும்னா நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணி தான் மாற்றுவீங்க. இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ஃபீல்ட்ஸ்லாம் காட்டும். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபீல்ட்ஸ்லாம் இங்கே காட்டும். ஓகேவா? இப்போதைக்கு நான் பிளட் குரூப் அண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு
சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளட் குரூப்பும் டிபார்ட்மெண்ட்டும் காலம்ஸாக ஆட் ஆகிடும் இந்த பர்டிகுலர் லிஸ்ட் வியூவில். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம் யூஸிங் திஸ் பர்டிகுலர் செலக்ட் ஃபீல்ட்ஸ் டு டிஸ்பிளே. அண்ட் ரிமெம்பர் இதோட லிமிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் 15 காலம்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். லெட்ஸ் நான் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே ஆட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணுறேன். யூ வில் பி கெட்டிங் அன் எரர் ஸ்டேட்டிங் தட் யூ கேன் ஆட் ஒன்லி அப் டு 15 ஃபீல்ட்ஸ்ன்ட்டு. ஓகேவா? இப்போ இதுவே நீங்கள் ரீசெண்ட்லி வியூடு லிஸ்ட் வியூக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு காலம் ஆட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே கிரேட் அவுட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்ம ரீசெண்ட்லி வியூடு லிஸ்ட் வியூவில் காலம்ஸ் ஆட் பண்ண முடியாதுன்ட்டு. அப்படி இல்லை, இன் ஆர்டர் டு ஆட் காலம்ஸ் ரீசெண்ட்லி வியூடு லிஸ்ட் வியூ நம்ம ஆப்ஜெக்ட் மேனேஜருக்கு நேவிகேட் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் வந்து லிஸ்ட் ஒன்று இருக்கும். நம்மளோட ப்ரொஃபைல் வந்து சிஸ்டம் அட்மின். ஸோ அதுக்கு போயிட்டு இந்த இடத்துல எடிட் பட்டன் இருக்கும், எடிட் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இங்கே தான் வந்து வி ஹாவ் டு செலக்ட் த லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அ காலம்ஸ் இன் ரீசெண்ட்லி வியூட் லிஸ்ட் வியூ. நான் இப்போதைக்கு ரேண்டமாக ஒரு 4 ஃபீல்டு செலக்ட் பண்ணிவிட்டு let me just click on save and back to recently viewed list view and let me refresh the screen. And this is how we will be adding the columns in recently viewed list view. Okay va? Fine. Next வந்து பார்த்தீங்கன்னா delete வந்து இந்த பர்டிகுலர் லிஸ்ட் வியூ நீங்கள் delete பண்ணனாலும் நீங்கள் delete பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின், நான் இந்த லிஸ்ட் வியூ delete பண்ணுறேன்னா இதில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே delete ஆகுமா ஆகாதா? delete பண்ணி பார்த்துருவோமா? இப்போ நான் delete கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் delete. அண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது, விச் மீன்ஸ் தட் நீங்கள் லிஸ்ட் வியூ delete பண்ணிங்கன்னா அதில் இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம் delete ஆகாது, ஒன்லி லிஸ்ட் வியூ வில் கெட் deleted. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீசெட் காலம் சார்ட்டிங் அப்படின்னா என்னன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காலம் சார்ட்டிங்னா என்னன்ட்டு பார்க்கணும். ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு லெட் மீ ஜஸ்ட் ஆட் சம் ஃபீல்ட்ஸ் இன் த லிஸ்ட் வியூ. இப்போதைக்கு நான் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் என்ற ஃபீல்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் சார்ட் பண்ணிக்க முடியும் ஒரு காலமை. ஓகேவா? இப்போ மல்டிபிள் காலம்ஸை அட் அ டைம்லேயும் உங்களால் சார்ட் பண்ண முடியும். அது எப்படி? இங்கே காலம் சார்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் மல்டிபிள் காலம்ஸை அட் அ டைமில் சார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டை சார்ட் பண்ணுறேன் அண்ட் தென் வந்து ஸ்டூடெண்ட் நேமை வந்து சார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்ளை கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சார்ட் ஆகிருக்கும் அசெண்டிங் ஆர்டரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக சார்ட் ஆகிருக்கு பாருங்க. இப்படி தான் வந்து நம்ம மல்டிபிள் காலம்ஸை அட் அ டைமில் சார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டிங்கை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கம் ஹியர் அண்ட் கிளிக் ஆன் ரீசெட் காலம் சார்ட்டிங். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மல்டிபிள் காலம் சார்ட்டிங் வந்து டிசேபிள் ஆகிடும். ஃபைன். இதுதான் வந்து இந்த பட்டனுடைய யூசேஜ். இப்போது லிஸ்ட் வியூ ஃபில்டர்ஸ்னால் என்னன்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு லிஸ்ட் வியூ எதுக்கு கிரியேட் பண்ணுறோம்? குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விச் மேட்சஸ் அ சர்டன் க்ரைட்டீரியாவை குரூப் பண்ணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம லிஸ்ட் வியூவே கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லிஸ்ட் ஆஃப் ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள ஸ்டூடெண்ட்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணோன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏ பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வியூ ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிப்பேன். அண்ட் தென் நம்ம ரெக்வயர்டு காலம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக. லெட் மீ ஜஸ்ட் ஆட் பிளட் குரூப் அண்ட் லெட் மீ கிளிக் ஆன் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளட் குரூப்பும் ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா பிளட் குரூப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் தெரியுது இல்லையா? இப்போ தான் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் வியூ ஃபில்டர் வந்து யூஸ் ஆகும். இந்த ஃபனல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் வியூ ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆகிடும் அண்ட் யூ கேன் ஆட் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் இன் இட். இப்போ நம்மளோட யூஸ் கேஸ் படி ஆட் ஃபில்டர் கொடுக்குறேன். நீங்கள் ஃபீல்டு வந்து செலக்ட் பண்ணோம். இங்கே நம்ம பிளட் குரூப் வச்சு தானே ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் செலக்டிங் த பிளட் குரூப் அண்ட் ஈக்குவல்ஸ் டு ஏ பாசிட்டிவ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துலையும் நம்ம வந்து சேவ் பண்ணணும் in order for the list view to refresh itself. Let me just click on save. And இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு list of students who have A positive blood group மட்டும் தெரியுது பாருங்க. இப்படி தான் வந்து நம்ம list view filter வந்து யூஸ் பண்ணுவோம். நான் இப்போதைக்கு additional fields ஆட் பண்ணுறேன். Let me just select
டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஆஸ் வெல். நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஃபில்டர் பண்ணுற ஃபீல்டு மட்டும்தான் லிஸ்ட் வியூவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் செலக்ட் வாட் எவர் த ஃபீல்ட் யூ விஷ் டு சி. லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ். லெட்ஸே உங்ககிட்ட சொல்கிறாங்க பி பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுங்கன்ட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து போயிட்டு ஒரு நியூ லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஆல்ரெடி செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. பட் இட் இஸ் ஃபார் தி ஏ பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? இப்போது நம்மளுக்கு மைன்யூட் சேஞ்ச் தான் ரெக்வயர்ட் விச் இஸ் ஃபார் பி பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கியர் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோன் பண்ணுறேன் நான் இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் வியூவை. அண்ட் நேம் வந்து பி பாசிட்டிவ்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நியூ லிஸ்ட் வியூ கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நான் ஈஸியாக வந்து ஃபில்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பி பாசிட்டிவ்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துலையும் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபில்டர் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து க்ளோனோடைய யூஸ் கேஸ். இப்போ நம்ம சில அட்வான்ஸ்டான ஃபில்டர்ஸ்லாம் பார்ப்போமா? இப்போ லெட்ஸ் டேக் அ சினாரியோ. மெக்கானிக்கல் மேல் ஸ்டூடெண்ட் அண்ட் காமர்ஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒரு லிஸ்ட் வியூவில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி தர சொல்கிறாங்க உங்களை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லிஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் க்ரியேட்டிங் லெட் மீ ஜஸ்ட் க்ளோன் இட். ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ நான் மேக் மேல் அண்ட் காமர்ஸ் ஃபீமேல்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ். நம்மளோட லிஸ்ட் வியூவும் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லிஸ்ட் வியூஸ் இங்கே இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ஃபில்டர் க்ரைட்டீரியா என்ன, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் அண்ட் மேல் ஸ்டூடெண்ட்டு தெரியணுன்ட்டு ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறேன். ஈக்குவல்ஸ் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் மெக்கானிக்கல் மேல் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் தெரியணும் இல்லையா? இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். And let me just also add the gender so that கரெக்டாக ஃபில்டர் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம ஈஸியாக லிஸ்ட் வியூவிலே பார்த்துக்கலாம். let me just add the gender and நான் வந்து டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் வச்சுட்டு சேவ் பண்ணிடுறேன். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போத் ஃபீமேல் அண்ட் மேல் வந்து லிஸ்ட் டவுன் ஆகிருக்கு. நம்மளோட சினாரியோ படி மேல் மட்டும்தான் தெரியணும் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜெண்டர் ஃபீல்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மேல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். and let me click on save here as well. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் அண்ட் மேல் ஜெண்டர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, காமர்ஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு க்ரைட்டீரியா ஆட் பண்ண போகிறேன். டிபார்ட்மெண்ட் ஈக்குவல்ஸ் டு காமர்ஸ்னு ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் ஜெண்டர் வந்து ஃபீமேல்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே சேவ் பண்ணால் எந்த ரெக்கார்ட்ஸுமே வரல பாருங்கள். ஏன், இந்த ஃபில்டர் வந்து அண்டு கண்டிஷனில் தான் ஒர்க் ஆகும். இப்போ எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஈக்குவல்ஸ் டு மெக்கானிக்கல் அண்ட் ஜெண்டர் ஈக்குவல்ஸ் டு மேல் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல்ஸ் டு காமர்ஸ். இங்கேயே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் வேல்யூஸ் வச்சுருக்காது இல்லையா? ஸோ இந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ரெக்கார்டுமே வந்து ஆக்சுவலாக ஃபில்டர் ஆகாது. இப்போ நம்மளோட ஆக்சுவல் க்ரைட்டீரியா எப்படி இருக்கும், அதுக்கு ஆட் ஃபில்டர் லாஜிக் கொடுத்துட்டு இங்கே பார்க்குறேன். இப்படி தான் வந்து இப்போதைக்கு நம்ம ஃபில்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. பட் நம்மளோட ஃபில்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும்னா 1 and 2 or 3 and 4 இப்படி தான் வந்து நம்மளோட லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் அண்ட் மேல் ஜெண்டர் ஆர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர். இப்போ நான் சேவ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெக்கானிக்கல் மேல் ஸ்டூடெண்ட் காட்டுது அண்ட் காமர்ஸில் இருக்க ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் காட்டுது பாருங்கள். இப்படி தான் வந்து நீங்கள் ஃபில்டர் லாஜிக்கை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்லாம் கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபில்டர் லாஜிக் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் லாஜிக்லாம் குரூப் பண்ணணும்னா we will be using the brackets. ஓகேவா? இப்போ let's take one another scenario.
லெட்ஸ் சே உங்கள ஒரு லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ண சொல்றாங்க. which should be displaying the list of computer science student from தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூஸ் கேஸ் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம் இப்போ. Now again let me just clone this particular list view and இங்க வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் ஆந்திர பிரதேஷ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் சேவ். நம்மளோட லிஸ்ட் வியூ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் எல்லா ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? அண்ட் ஸ்டேட்ன்ற காலமே நான் இந்த லிஸ்ட் வியூவில் ஆட் பண்ணிடுறேன் ஃபார் தி ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். நம்மளோட லிஸ்ட் வியூ எங்கே ஒர்க் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. அண்ட் இந்த ஸ்டேட்டை டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். அகெயின் லெட் மீ ஜஸ்ட் ரிமூவ் ஆல் த ஃபில்டர்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஐம் கிளிக்கிங் ஆன். இப்போ நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. பட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், இன்னும் 2 கண்டிஷன் ஆட் பண்ண போகிறேன். which is state equals to தமிழ்நாடு, சேவ். அண்ட் இன்னொரு ஃபில்டர் என்ன, ஸ்டேட் ஈக்குவல்ஸ் டு ஆந்திர பிரதேஷ்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணால் என்ன ஆகும், எந்த ரெக்கார்டுமே வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இந்த கான்ஃப்ளிக்டாக இருக்குது பாருங்கள். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அண்ட் தமிழ்நாடு இல்லைன்னா ஆந்திர பிரதேஷ் ஆர் கண்டிஷன் நீங்கள் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே ஆட் ஃபில்டர் லாஜிக் கொடுத்துட்டு ஆர் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஐம் ஜஸ்ட் குரூப்பிங் திஸ் 2 and 3 கண்டிஷன்ஸ். 2 and 3 இங்கே வந்து லிஸ்ட் ஒன்று ஆயிருக்கு பாருங்கள், 2 and 3ன்ட்டு. அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் தகுந்தபடி ஃபில்டர் ஆகிடுச்சு பாருங்கள், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் ஆந்திரான்ட்டு. நீங்கள் இந்த ஃபில்டர் இப்படி பண்ணலாம், இல்லைனா இன்னொன்று சொல்லித்தரேனே. இந்த ஸ்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர் கண்டிஷன் மாதிரி தான் ட்ரீட் ஆகும். இங்கேயே ஆந்திரா ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். அண்ட் சேம் ரிசல்ட் தான் வந்து நம்மளுக்கு வருது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து சில அட்வான்ஸ்டு ஃபில்டர் க்ரைட்டீரியாஸ். இன் ஆர்டர் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர் மோர், நான் இந்த யூஸ் கேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் டு மாஸ்டர் தி லிஸ்ட் வியூ ஃபில்டர்ஸ். இந்த லிங்க்கு, இந்த ட்ரைவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர் ஆல் தி யூஸ் கேசஸ். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வியூஸ். இப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வியூஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே. இப்போ இதை கிளிக் பண்ணனா தெரியும், we have 3 types ஆஃப் லிஸ்ட் வியூ, டேபிள், கேன்வான் அண்ட் ஸ்பிளிட்ன்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து டேபிள் லிஸ்ட் வியூ. லெட்ஸே நீங்கள் இதில் ஒரு ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா. இதுவே ஸ்ப்ளிட் வியூவில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லிஸ்ட் வியூவை, லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து இப்படி லிஸ்ட் ஒன்று ஆயிருக்கும். அண்ட் நீங்கள் ரெக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் வந்து ரெக்கார்டு ஓப்பன் ஆகும். ஈஸியாக நீங்கள் ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளிட் லிஸ்ட் வியூ. அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேன்வான் லிஸ்ட் வியூ. கேன்வான் லிஸ்ட் வியூ இப்போ கிளிக் பண்ணனா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கேட்குது, சம்மரைஸ் பை அண்ட் குரூப் பை. இந்த குரூப் பை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். லெட்ஸே உங்ககிட்ட 20 ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்குது, ஓகேவா. அண்ட் இப்போதைக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் வச்சு குரூப் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா. இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸ்லேயும் எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கோ அந்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் குரூப் பண்ணி இந்த மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணிக்கும். ஸோ இந்த விஷுவலைசேஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் காமர்ஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரே குரூப்பாக பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து குரூப் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? இப்போ கேட்குது எந்த ஃபீல்டு வச்சு நான் குரூப் பண்ணோன்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பிக் லிஸ்ட் வேல்யூ உள்ள ஃபீல்ட்ஸும் அண்ட் ஓனர் ஃபீல்டு மட்டும்தான் காட்டும். அண்ட் லெட்ஸே நான் இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்மளோட டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் தனித்தனியாக இப்படி மேலே குரூப் ஆகிடும். அண்ட் எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோ அதெல்லாம் இப்படி லிஸ்ட் ஆன் ஆகிடும். இப்போ நீங்கள் ரெக்கார்டு ஓப்பன் பண்ணுறதுனால இப்படி டேரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் லெட்ஸே நான் இந்த ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் மாற்றணும்னு நினச்சா நான் ட்ராக் பண்ணி இப்படி ட்ராப் பண்ணால் போதும், அந்த பர்டிகுலர் ரெக்கார்டோட டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கும். லெட்ஸே நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ரெக்கார்டை.
இதோட டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ பயோடெக்னாலஜி மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி தான் வந்து நம்ம இந்த கேன்பான் வியூவை யூஸ் பண்ணுவோம். அண்ட் கேன்பான் வியூவை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சில யூஸ் கேஸ் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே இருக்கு பாருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 2 யூஸ் கேஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். கிரியேட் அ கேன்பான் வியூ டு விஷுவலைஸ் தி டோட்டல் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைடட் ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு கேன்பான் வியூ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக கிரியேட் பண்ண கேன்பான் வியூவில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கேன்பான் செட்டிங்னு வரும். நான் இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆல்ரெடி குரூப் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிட்டேன் இல்லையா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபீல்டு இருக்குது, சம்மரைஸ் பைண்டு. இதில் கரன்சி ஃபீல்டெல்லாம் காட்டும், கரன்சி இல்லை நம்பர் ஃபீல்டெலாம் காட்டும் இன் ஆர்டர் டு சம்மரைஸ் திஸ் பர்டிகுலர் குரூப்பிங். இப்போ நான் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணனா நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ காட்டுது பாருங்க. இப்போ முன்னாடி பார்த்த ஒரு ரெக்கார்டு வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்? பிகாஸ் நம்ம அந்த பயோடெக்னாலஜியில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் இந்த லிஸ்டியோட ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெக்கானிக்கல் மட்டும்தான் ஃபில்டர் பண்ணுது இல்லையா. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோடனே எதுக்கு வந்து இந்த ரெக்கார்டு போகலன்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகாது. லெட்ஸே நான் இப்போ வந்து இங்கே ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணேன்னா நம்மளுக்கு இந்த லிஸ்ட் வியூ ஃபில்டர் தகுந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் ஆல்ன்ற லிஸ்ட் வியூ கிளிக் பண்ணுறேன் இன் ஆர்டர் டு see the best view. Now let me just click on the Kanban view. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு பிளட் குரூப் வச்சு குரூப் ஆயிருக்கு. let me just change that to department and let me click on save. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த கேன்பான் வியூவில் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது பாருங்க. அண்ட் இன்னொரு லிமிட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்பான் வியூவில் மேக்ஸிமம் 200 கார்ட்ஸ் தான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ கேன்பான் வியூ டு விஷுவலைஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பை ஜெண்டர். ஓகேவா? இப்போ மேலில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஃபீமேலில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கேன்பான் வியூ வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குரூப் பை ஜெண்டராக வைக்கணும். அண்ட் சம்மரைஸ் பை வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை. அண்ட் ஐ எம் கிளிக்கிங் ஆன் சேவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெண்டர் படி நம்மளுக்கு குரூப் ஆகிடுச்சு. அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இங்கே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் ப்ராக்கெட்டில் 24 and 21. அண்ட் ரிமைனிங் 2 யூஸ் கேஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம லிஸ்ட் வியூவில் சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இங்கே சார்ட்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும் உங்களோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நம்ம இன்னும் எந்த சார்ட்டுமே க்ரியேட் பண்ணதுனால இப்படி தான் இருக்கும். லெட்ஸே நீங்கள் இந்த லிஸ்ட் வியூவில் இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்னா we can create தி சார்ட். இப்போ நான் நியூ சார்ட்டுன்னு கிளிக் பண்ணுறேன். இதை நம்ம ஒரு யூஸ் கேஸ் வகையாகவே கற்றுப்போமே. லெட்ஸே கிரியேட் அ டோனட் சார்ட் டு ஷோ தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு இன் ஈச் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை ஸ்டூடெண்ட் என்ரோல் ஆகிருக்காங்கன்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சார்ட் நேம் கொடுக்குறேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டு கிரியேட் பண்ணுறேன். ஃபைன். நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சார்ட் இருக்குது, ஹாரிசாண்டல், வெர்டிக்கல் அண்ட் டோனட்டுன்ட்டு. நான் இப்போதைக்கு டோனட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 3 ஃபீல்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எந்த ஃபீல்டு வச்சு குரூப் பண்ண போகிறீங்கன்ட்டு. இப்போதைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சு தான் குரூப் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்ட்டு தெரியணும் இல்லையா. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சு குரூப் பண்ணால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலைசேஷன் வச்சுக்கோங்களேன். ஃபைன். இப்போது எனக்கு எந்த குரூப் பை ஃபீல்டுன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அக்ரிகேட் டைப் கேட்குது. நம்மளுக்கு கவுண்ட்டு தானே தேவை, எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்ட்டு, ஐ மீன் எத்தனை ரெக்கார்டு இருக்குன்ட்டுன்ற கவுண்ட்டு தான் தேவை. அண்ட் ரிமைனிங் வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் அண்ட் சம்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு நான் கவுண்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த அக்ரிகேட் ஃபீல்டில் வந்து நீங்கள் அக்ரிகேட் டைப் கவுண்ட்டுன்னு வச்சுருந்தீங்கன்னா இட் டசன்ட் மேட்டர். ஏன்? இப்போதைக்கு நான் நேமுன்னு செலக்ட் பண்ணாலுமே வந்து 5 ரெக்கார்டு தான் வந்து எடுத்துக்க போகுது. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணாலுமே வந்து 5 ரெக்கார்டு தான் கவுண்ட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல அக்ரிகேட் டைப் கவுண்ட்டுன்னு வச்சுட்டிங்கன்னா அக்ரிகேட் டைப் டசன்ட் மேட்டர். பட் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் ஸ்டூடெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ எம் கிளிக்கிங் ஆன் சேவ்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹாவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் காட்டும். பயோடெக்ல வந்து 7 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல 8 ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சார்ட்டும் இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபார்மேட்லேயும் இருக்கும். லெட்ஸ் சே நீங்கள் வெர்டிக்கல் பார் சார்ட்டாக வச்சு பார்க்கணுன்னாலும் மாற்றிக்கலாம். அண்ட் சிமிலர்லி ஃபார் தி ஹரிசாண்டல் பார் சார்ட். ஃபைன். நீங்கள் இன்னொரு நியூ சார்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண சார்ட்டை. ஓகேவா? இன்னொரு யூஸ் கேஸ் எடுப்போமே. கிரியேட் அ வெர்டிக்கல் பார் சார்ட் டு டிஸ்பிளே ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைடட் டு ஈச் டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்களே சொல்லுங்கள். நான் ஒரு நியூ சார்ட் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ சார்ட், ஸ்காலர்ஷிப் ப்ரொவைடட் பை டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ சார்ட் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் சார்ட் டைப் வந்து வெர்டிக்கல்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல குரூப் பை ஃபீல்டு எதுவாக இருக்கும்? டிபார்ட்மெண்ட். கரெக்டாக? அண்ட் அக்ரிகேட் டைப் வந்து இப்போ நம்மளுக்கு சம்மேஷன். ஏன்னா இந்த இடத்துல விஷுவலைஸ் பண்ணிப்போமே, டிபார்ட்மெண்ட் வந்து குரூப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஐ ஹாவ் டு செலக்ட் த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஆஸ் தி அக்ரிகேட்டிங் ஃபீல்ட் அண்ட் டைப் வந்து சம்முன்னு செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம சம்முன்னு செலக்ட் பண்ணால் அக்ரிகேட் ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு நியூமரிக் வேல்யூ உள்ள ஃபீல்டு தான் காமிக்கும். இப்போ நம்ம சம்மேஷன் செலக்ட் பண்ணுறப்ப எல்லா ஃபீல்டும் காமிச்சிச்சு இல்லையா? பிகாஸ் இட் டசன்ட் மேட்டர். பட் இதுவே நீங்கள் சம்முன்ற அக்ரிகேட் டைப் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஷோயிங் யூ த லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட் விச் கேன் ஹாவ் ஒன்லி நியூமரிக் வேல்யூ. இப்போதைக்கு நான் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட சார்ட் வந்து ரெண்டர் ஆகுது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. பட் எனக்கு பிடிச்ச சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோனட் சார்ட் தான். அண்ட் எஸ், இப்படி தான் வந்து நீங்கள் லிஸ்ட் வியூ சார்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் அதர் லிமிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற டேட்டாவும் வந்து ஃபர்ஸ்ட் 2000 ரெக்கார்ட்ஸில் இருக்க டேட்டா வச்சு தான் வந்து இந்த சார்ட்டும் ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? அண்ட் லெட்ஸ் சே யூ ஆர் சேஞ்சிங் த லிஸ்ட் வியூ, அக்கார்டிங்லி யுவர் சார்ட் வில் ஆல்சோ பி டிஃபரிங். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பயோடெக் அண்ட் மெக்கானிக்கல் மட்டும்தான் காட்டுது. ஏன்னா வந்து இந்த லிஸ்ட் வியூவில் 2 டிபார்ட்மெண்ட் உள்ள ரெக்கார்ட் மட்டும்தான் இருக்குது. ஃபைன். அண்ட் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர் மோர், ஐ ஹாவ் சம் அதர் யூஸ் கேசஸ் அஸ் வெல். ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். அண்ட் எஸ், லாஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் எடிட்டிங். இன்லைன் எடிட்டிங்னா நீங்கள் ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணாமல் இந்த டேபிள்லேருந்தே உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். லெட்ஸே நான் வந்து இப்போ எடிட் பண்ணிட்டேன். அண்ட் லெட்ஸே நான் இந்த பிளட் குரூப்பையும் வந்து இப்போ எடிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஐ கேன் கிளிக் ஆன் சேவ். பட் இங்கே என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகாது உங்களோட லிஸ்ட் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ்க்கு தான் ஃபில்டர் இருக்குது. பட் ஏ நெகட்டிவ்னு செலக்ட் பண்ணாலுமே வந்து இந்த ரெக்கார்டு இந்த லிஸ்ட் வியூவில் இருந்து போல பாருங்கள். இது ஒரு ஒன் ஆஃப் தி லிமிடேஷன் இன் லிஸ்ட் வியூ. ஃபைன். அண்ட் சர்டைன் ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் இன்லைன் எடிட்டிங் பண்ண முடியும். லெட்ஸே இந்த டெக்ஸ்ட் பிக் லிஸ்ட்லாம் நம்மளால் பண்ண முடியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு பிக் லிஸ்ட் தான். பட் இங்கே வந்து லாக் ஆகிருக்கு பாருங்கள், எடிட் பண்ண முடியாதுன்ட்டு. ஏன்னா நம்ம இது வந்து ஒரு டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, கண்ட்ரோலிங் ஃபீல்டுன்ட்டு. ஸோ அதனால் நம்மளால் இன்லைன் எடிட்டிங் வந்து பண்ண முடியாது when pick list is controlling field or depending field. ஓகேவா? now coming to limitations of the list view, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். பட் let me just revise it. first 2000 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் சர்ச் பண்ண முடியும். அண்ட் கேன்பான் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களால் 200 கார்ட்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் நம்மளால் வைக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் வியூவில் சார்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் டிஸ்பிளே ஆகிற சார்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2000 ரெக்கார்ட்ஸ் இந்த லிஸ்ட் வியூ வச்சு தான் வந்து அந்த சார்ட் வந்து ரெடி ஆகும். ஓகே. அண்ட் வி கான்ட் சார்ட் தி என்கிரிப்டட் ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யூஸ் கேஸில் ஒரு என்கிரிப்டட் ஃபீல்டு கிரியேட் பண்ணோம் இல்லையா, என்னது ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு என்கிரிப்டட் ஃபீல்டு கிரியேட் பண்ணோம். அதை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் சார்ட்டிங் ஆப்ஷனே காட்டல பாருங்கள். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி லிமிடேஷன். ஓகே. நெக்ஸ்ட் லிஸ்ட் வியூ வந்து do not automatically refresh after inline edits. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, நான் பிளட் குரூப் வந்து மாடிஃபை பண்ணேன். பட் ஈவன் தான் வந்து ஃபில்டர் க்ரைட்டீரியா மேட்ச் ஆகாட்டியும் அந்த ரெக்கார்ட் அந்த லிஸ்ட் வியூவில் இருந்துச்சு. நம்ம மேனுவலாக போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் மட்டுமே மறுபடியும் ஃபில்டர் க்ரைட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து ரெண்டர் ஆகும். ஓகே.
அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே தான் இந்த லிஸ்ட் வியூவில் மேக்ஸிமம் 200 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும் நம்மளால. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 15 காலம்ஸ் தான் மேக்ஸிமம் நம்மளால ஒரு லிஸ்ட் வியூவில் ஆட் பண்ண முடியும். இன்னும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர், இந்த லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் அபவுட் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட் வியூஸ். அண்ட் எஸ், இந்த வீடியோவில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அபவுட் தி லிஸ்ட் வியூஸ். பட் ஒன் திங் தட் ஐ ரெக்வெஸ்ட் இஸ் தட் நெக்ஸ்ட் வீடியோக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ப்ராக்டிஸ் ஆல் தீஸ் யூஸ் கேசஸ் ஸோ தட் வந்து நீங்கள் லிஸ்ட் வியூன்ற கான்செப்டில் யூ வில் பி ஹேவிங் அ குட் grip on it. That's it for this video. See you next video. Thank you. Bye-bye.